மகாவும் சூர்யாவும் வந்து கீழே விழுந்ததால 2 பேருமே வந்து தன்னை அறியாமல் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். இங்கே எல்லாரும் ஓடி வராங்க. என்ன ஆச்சு 2 பேரும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்கிறதப்ப சந்தோஷம் தாங்க முடியல கோட்டீஸ்வரிக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. என்ன ஆச்சு? புடவை கடையில் வந்து புடவை எடுக்காம வேற எதுவும் நடக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உடனே வந்து ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு மகா சமாளிக்கிறாங்க. மகா நல்லா சமாளிக்கிறேன் நீ அப்படின்றாங்க. சந்தோஷமா எல்லாருமே வந்து சாரீஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து மகா நினச்சி பார்க்குறாங்க. சூர்யா வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்த சாரீ எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன்டி அவர்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. கொஞ்ச நாள் அவர் தவிக்க விடுறதா கரெக்டு. இப்போ வரைக்கும் எனக்காக தான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாயில் சொல்ல மாட்டேங்கிறாருல, வெளிப்படையாக எதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால கொஞ்ச நாள் தவிக்கட்டும் அப்படின்றாங்க. நீ ஏன் தான் இப்படி பண்ணுறியோடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஐஸ்வர்யா வந்து அனாமிகாவை வந்து பற்றி விசாரித்த விஷயத்த வந்து நம்ம பிரபா என்னப்பா சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் வந்து மகாவும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாத, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. அதன்படி இந்த விஷயத்த வந்து நம்ம சூர்யா கிட்ட மகா வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி என்னென்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இங்கே வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாமே வந்து நல்லா ஜோராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரபா வந்து அந்த சாரியை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ யாரோ வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அமைதியாகிடுறாங்க. அந்த விஷயத்தை ஐஸ்வர்யா கவனிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யா வந்து என்னடி நீ நினச்சிட்ருக்க, இப்போவும் வந்து விஜயை தான் நினச்சிட்ருக்கியா மனசுலன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னோடனே எனக்கு தெரியும் நீ விஜயை தான் நினச்சிட்ருக்க, ஏன்னா சாரியை பார்த்து சாதாரணமாக தான் வச்சுப்பேன், ஆனால் அழமாட்டேன், சாரியை பார்த்து பார்த்து நீ அழுதுட்ருக்க அப்படின்னா விஜயை நீ மனசில் ஒன்று நினச்சிட்ருக்கன்னு அர்த்தம். இந்த விஷயத்த சொன்னால் கல்யாணத்தையும் நடத்திருக்க மாட்டோம்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுற, கல்யாணத்தை இப்போ கூட நிப்பாட்டிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும், அதெல்லாம் தேவையில்லை விட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட ஐஸ்வர்யா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, பிரபா மனசில் விஜய் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா இந்த மாதிரி உளறிட்டு இருக்காத, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிடுறாங்க. அதனால் ஐஸ்வர்யா இந்த விஷயத்தை சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. சரி நான் விஜய் கிட்ட பேசி பார்க்குறேன், விஜய் மனசில் ஒரு வேளை பிரபா தான் நினச்சிட்டு இருந்தாருன்னா இதை வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஜய் கிட்ட பேசி பார்க்குறாரு. விஜயும் வந்து பிரபாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், பிரபா மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டா, ஆனால் எனக்கு கிடைச்சா நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாரு. அப்போது விஜயோட மனசுலேயும் பிரபா தான் இருக்கா, பிரபாவோட மனசுலேயும் விஜய் தான் இருக்கான். அதனால் இந்த விஷயத்தை வந்து இப்படியே விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வேறு மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வருணை பற்றி விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. இவருக்கு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வேணாம் இந்த கல்யாணம், ஏன்னா வந்து 2 பேருமே விரும்புகிறாங்க பிரபாவும் விஜயும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நம்ம மகா கிட்ட மகா எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் எங்கள் தங்கச்சி வந்து வாக்கப்பட்ட வேலைக்கே ஆகாது, தேவையில்லை அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு நம்ம சூர்யா. இங்கே கல்யாணத்துக்கான ஏற்பாடும் பண்ணுறாங்க. கல்யாணத்தை நெருங்கும் போது கரெக்டாக மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரபாவை காணும், பிரபா எங்கே போயிட்டா, இவங்க எல்லாருமே தேடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னங்க இது பொண்ணு காணுமே எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே தெரியலங்க அப்படின்றாங்க. அதன்படி வந்து பிரபா வந்து அனாமிகா வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே அனாமிகா வந்து பிரபாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. விஜய் காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வர்றாரு பிரபாவை. இப்போ வந்து அந்த வருண் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் சந்தேகப்படலைங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஓ சபாஷ் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டே பின்ன, நீ எத்தனை வகை பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணி ஏமாற்றிருக்கேன், லிஸ்ட் எடுத்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யா வந்து அந்த வருண் வந்து எவ்வளோ மோசமானதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறா. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி வேறு ஒரு லேடிஸ் கூட அவர் இருந்தது, பேசுனது, பழகினது எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க.